புதின் போருக்கு தயாராகிறார். பேச்சுவார்த்தைக்கு முன் எச்சரிக்கை விட்ட அமெரிக்கா என்ற செய்தி தற்போது வெளியாகியிருக்கிறது. ரஷ்யாவும் உக்ரைனும் துருக்கி இஸ்தான்புல் நகரில் இந்த மாதம், அதாவது ஜூன் 2, 2025 பேச்சுவார்த்தை நடத்த இருந்தது. 2022 தொடங்கி உக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில்தான் இப்போ பேச்சுவார்த்தை இன்றைக்கு அது தொடங்கியிருக்கிறது. முதல் சுற்று பேச்சுவார்த்தை கடந்த மே மாதம் 16, 2025 ஆண்டில் இஸ்தான்புரில் நடந்தது. அப்போது பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை என்றாலும் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பான ஒரு சின்ன ஒப்பந்தம் மட்டும் ஏற்பட்டது. ஆனால் இந்த முறை துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடான் பேச்சுவார்த்தைகளை வழிநடத்துகிறார். ரஷ்யாவினுடைய பிரதிநிதி குழுவை விளாடிமிர் மெடின்ஸ்கியும் உக்ரைனின் குழுவை பாதுகாப்பு அமைச்சர் ரூஸ்டெம் உமேராவும் தலைமையேற்பதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு உக்ரைனும் அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளும் 30 நாள் முழுமையான போர் நிறுத்தத்தை கோரின. ஆனால் ரஷ்யா அதை ஏற்க மறுத்தது. உக்ரைனின் டொனட்ஸ்க், லூஹான்ஸ்க், கெர்சன், சபோரிசா ஆகிய பகுதிகளிலிருந்து உக்ரைன் படைகள் வெளியேற வேண்டும் என்று கோரியது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கோரிக்கையை உக்ரைன் முற்றிலும் ஏற்க முடியாது என்று நிராகரித்தது. இதனைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேரடியாக பேச தயார் என்று கூறினார்கள். ஆனாலும் கூட புட்டின் இந்த பேச்சுவார்த்தை நேரடியாக பங்கேற்கவில்லை. இது பேச்சுவார்த்தையின் வெற்றிக்கு ரொம்ப சவாலாக அமைந்தது. இதற்கிடையிலே அமெரிக்கா ஒரு மிக முக்கிய எச்சரிக்கையை விடுத்தது. ரஷ்ய அதிபர் புட்டின் அமைதி பேச்சுவார்த்தைகளை ஒரு தந்திரமாக பயன்படுத்தி மேலும் போருக்கு தயாராகி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. அமெரிக்காவினுடைய 2 மூத்த செனட்டர்கள் அசோசியேட்ஸ் பிரஸ் AP அறிக்கையின்படி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமைதி பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்துவதாகவும் புதிய இராணுவ தாக்குதலுக்கு தயாராகி வருவதாகவும் எச்சரித்தார்கள். விளாடிமிர் புட்டின் உக்ரைனுடன் அமைதியாக பேசுவது போல் காட்டிக்கொள்கிறார். ஆனால் உண்மையில் அது பேச்சுவார்த்தை இழுத்தடித்து மேலும் புதிய போர் தொடங்குவதற்கு தயாராகிறார் என்று செனட்டிலிருந்து எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டது. அது இப்பொழுது நடந்திருக்கிறது என்பது வேறு விவகாரம். இப்போது வரும் 2 வாரங்கள் இந்த போரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இந்த போர் யூரோப் நாடுகளின் பாதுகாப்புக்கு பெரிய பிரச்சனை உருவாக்கலாம் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அமெரிக்காவின் இந்த எச்சரிக்கை புட்டின் உண்மையிலேயே அமைதியை விரும்பவில்லை, மாறாக மேலும் போரை தொடர திட்டமிட்டுள்ளார் என்று சொல்கிறது. இதனால் ரஷ்யா உக்ரைனிடையே போர் முடிவுக்கு வராமல் இன்னும் தீவிர பதட்டத்தை நோக்கி செல்லலாம் என்று ஒரு அஞ்சுவதற்கு அதிக காரணங்கள் இருக்கிறது. நேற்றைக்கு நடந்த இந்த தாக்குதலின் மூலமாக ரஷ்யாவின் மிக முக்கியமான விமானத்தளங்களை உக்ரைன் ட்ரோன்களின் மூலம் சிதைத்திருக்கிறது. இந்த விமான சொத்துக்களின் சேத மதிப்பு மற்றும் $7 பில்லியன் ஆகும். இந்திய மதிப்பிற்கு அது கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு இருக்கிறது. இதன் மதிப்பு 700 கோடி என்று சொல்லப்படுகிறது. சொத்துக்களின் மதிப்பு $7 பில்லியன். இந்திய மதிப்பிலே அது மிகப்பெரிய மதிப்பு. மேலும் அமெரிக்க அரசு உக்ரைனில் இந்த தாக்குதல் திட்டம் குறித்து தங்களுக்கு எவ்விதமான தகவலும் தெரியவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் மற்றும் ரஷ்யா இடையிலான நிலையான பதற்றத்தை கருத்தில் கொண்டால் இந்த அறிக்கை ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துகிறது. ரஷ்யா உக்ரைனின் மீது பலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கும் என்ற எதிர்பார்ப்பில் கீவ் மற்றும் பல உக்ரைனிய பகுதிகளில் வான்வெளி எச்சரிக்கைகளை பிறப்பிக்கப்பட்டிருந்தன. ஏர் டிஃபென்ஸில் உக்ரைனிய வான்வெளி பாதுகாப்படைகள் இந்த அச்சுறுத்தலுக்கு தயாராக இருந்த நிலையில் இன்றிரவு ரஷ்யா உக்ரைன் மீது ஒரு பெரும் தாக்குதலை நடத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு காரணமாக மறுதாக்குதலுக்கு காரணமாக ரஷ்யா இதை அவ்வளவு எளிதாக கடந்து போக மாட்டார்கள். ஆகவே 2 பக்கமும் பதட்டங்கள் தொடர்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு உக்ரைன் செயல்கள் வரலாற்றில் புத்தகங்கள் இடம்பெறும். உக்ரைன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கிறது. இந்த போரை முடிக்க ரஷ்யா முன்வரும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த போரை துவக்கியது ரஷ்யா தான், முடிக்க வேண்டிய ரஷ்யா தான் என்றும் சில தகவல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆபரேஷன் எந்த அளவிற்கு அது உலகளவிலே பதட்டத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் உறுதி செய்ய முடியவில்லை.
அமெரிக்காவினுடைய அழுத்தம் காரணமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்வருவதாக சொல்லப்பட்டாலும் இதில் முதல் நிலை இரண்டாம் நிலைகள் எப்படி மாறும் என்பது சொல்ல முடியாது. ஏனென்றால் இவற்றிலே பல உயிரிழப்புகள், பல சொத்துக்கள், பலவிதமாக 40க்கும் மேற்பட்ட ரஷ்ய போர் விமானங்கள் இழந்திருக்கிறார்கள். உக்ரைனிலும் பெரிய இழப்புகள் நடந்திருக்கிறது. 13 பேர் மரணித்திருக்கிறார்கள். அதற்கு பதில் தாக்குதலை ரஷ்யா கண்டிப்பாக தாக்கும். 7 பில்லியன் அளவிற்கு அவர்கள் இழப்பீட்டை இழந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சேதங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் இதுதான் மிகப்பெரிய சேதாரமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. 7 பில்லியன் என்று சொன்னாலும் அதற்கு குறைவாக கூட இருக்கலாம். ஆனால் இது ஒரு பெரும் தாக்குதல் என்பதிலே மாற்றமில்லை. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இன்று நடந்த பேச்சுவார்த்தை இடையே இந்த பேச்சுவார்த்தை முன்பே தங்களது நிலைப்பாட்டை வரையறுத்து விட்டதாக கூறியுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை அடைவது, கைதிகள் மற்றும் கடத்தப்பட்ட குழந்தைகளை திரும்பப் பெறுவது ஆகியவை இதில் அடங்கும் என தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த பதட்டத்தின் சர்வதேச அளவில் காசா, இஸ்ரேல், ஈரான், உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா, யூரோப்பிய யூனியன், நேட்டோ என்று மிக முக்கியமாக உலகளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் முடிவுகளை நாம் மீண்டும் நாளை புதிய செய்தியோடு சந்திப்போம். நன்றி.